என்ன வாழ்க்கடா. காலையில் எழுந்தால் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், மத்தியானம் என்ன சமையல் பண்ணணும், நைட்டு என்ன சமையணும், இதே பாதி வாழ்க்கை முடிஞ்சிடும் போல். இப்போ தான் சாப்பிட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு நாளை காலையில் என்ன செய்யணும், அதனால் நாளைக்கு என்ன நடக்க போகுது எனக்கும் தெரியாது, உலகமும் தெரியாது. இருந்தாலும் என்ன சாப்பிடணும்னு யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுதான் வாழ்க்கை. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இது இப்போவே நைட்டில் ரெடி பண்ணி வச்சா தான் காலையில் அதை செய்கிறதுக்கு நமக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சாதான் கரெக்டாக இருக்கும். சும்மா இடையில அப்படி இங்கிலீஷ் ஒன்றும் விடுவேன். நான் முட்டாள், எனக்கு படிப்புலாம் வராது. சும்மா ஏதோ நம்மளும் ஒரு யூடியூபர் இடையில ஒரு இங்கிலீஷை போடலாம்னு சுரி விடுறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. சிரிப்பு வந்தால் சிரிச்சிக்கங்க. ஒன்றும் இல்லை, நாளைக்கு காலையில் ஜவ்வரிசி உப்புமா பண்ண போகிறேன். இது தமிழில் நான் பேர் சொல்கிறேன், ஹிந்தியில் இது பேர் சாபுதானா கிச்சடி. இது நாளைக்கு காலையில் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இது கழுவி இது ஒரு 10 தடவை கழுவுனாதான் இதற்கு பால் போகும். பாலோட ஊற வச்சுட்டுனா உப்புமா பாயசம் ஆயிரும். அதனால தான் இத்தனை கழுவு. இது அப்படியே கையால் கசக்கி மேலே இருக்க அந்த ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அதை நம்ம ரைஸ் மில்லில் அரிசியை பாலிஷ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்க்க செய்யணும். அப்போ தான் நமக்கு அந்த உப்புமா சூப்பராக டேஸ்ட்டாக ஒட்டாமல் வரும். ஃப்ரெண்ட்ஸ், யாராவது துணிக்கு கஞ்சி போட்டு அயனிங் பண்ணி உடுத்துறவங்க இருந்தால் இந்த தண்ணி ரொம்ப நல்லா வேலை செய்யும். இதை லேசாக சூடு பண்ணிவிட்டு நம்ம காட்டன் துணியை முக்கிட்டு அயனிங் பண்ணால் அப்படியே கம்பு குச்சி மாதிரி நிற்கும். இது இப்போ செகண்ட் தண்ணி. நான் கழுவிட்டே இருக்காது, நீங்கள் பார்த்தா உங்களுக்கு போர் அடிச்சிடும். இது எத்தனை தடவை நான் வாஷ் பண்ணேன்னு சொல்கிறேன், சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். 3 தடவை கழுவியாச்சு. இப்போ 7வது தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம விரல இருக்குது பார்த்தீங்களா, அப்படி முங்கணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. அந்த நம்ம ஜவ்வரிசி இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் சாபுதானா. இதுக்கு மேலே நம்ம இவ்வளோ தண்ணி தான் இருக்கணும், அது மேலே இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணி ஊற்றுனா பின்ன அது கூழாயிரும். இவ்வளோ தான் தண்ணி. காலையில் பார்க்கலாமா? வெயிட் பண்ணுங்கள், காலையில் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுக்கு 8லேருந்து 9 மணி நேரம் ஊறணும். சரி, உங்களுக்கு குட் நைட், நம்ம ஜவ்வரிசிக்கு குட் நைட். காலையில் மீட் பண்ணுறேன், பாய். இப்போ மறுநாள் காலையில் இப்படி மணியாக ஒத்தையாக ஆகிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சா இந்த குவான்டிட்டி வரும். தண்ணி கூடுதல் வச்சா ஒரு மாதிரி குழுன்னு ஆயிரும். இப்போ வாங்க இதை நம்ம சமையல் பண்ண ஆரம்பிக்கலாம். கரெக்டாக 8லேருந்து 9 மணி நேரம் ஆச்சு ஊறுறதுக்கு. எப்போவுமே இது நீங்கள் பண்ணால் நைட்டில் ஊற வச்சுருங்க, சரிங்களா? இது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கழுவுற நேரம் கூட எடுக்காது சமையல் பண்ணுறதுக்கு. கட் பண்ணி பாயில் பண்ண போட்டுட்டேன். இப்படி கட் பண்ணி போட்டால் 5 நிமிஷம் நம்ம உருளைக்கிழங்கு வெந்துடும். கிழங்கு பாயில் ஆகிற கேப்பில் நம்ம இந்த வேர்க்கடலையை நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம். கிழங்க குட்டியாக கட் பண்ணனால சீக்கிரம் நல்லா பாயில் ஆகிட்டு தெரியுதுங்களா? இதை இப்போ துளியை உரிச்சு எடுத்துக்கலாம். நான் கிச்சடி பண்ணுறதுக்கு பெருசாக எதுவுமே மசாலா தேவைப்படாது. கடுகு, ஜீரகம், உருளைக்கிழங்கு, கட் பண்ண பச்சை மிளகா, உடச்சி திருவி வச்ச வேர்க்கடலை, பின்ன நம்ம சாபுதானா, எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கடுகு, ஜீரகம், மசாலாவில் இவ்வளோ 2 தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் மும்பையில் விரதம் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப விரும்பி இந்த டிஷ்ஷை சாப்பிடுவாங்க. வேறு எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இதில் உப்பு நம்ம நார்மல் உப்பு போடுறோம் பார்த்தீங்களா, அவங்க அந்த உப்பு போட மாட்டாங்க. விரத உப்புன்னு ஒன்று வருது, அதான் போடுவாங்க. நமக்கு இந்த உருளைக்கிழங்கு நல்லா உடச்சி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, இதனை எல்லாமே உடச்சி விட்டாச்சு. பச்சை மிளகாவும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு அடுத்து நம்ம சாபுதானாவை தட்டிடலாம். இதை நம்ம அப்படியே கிண்டி விட்டால் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் வெந்துட்டுன்னு அர்த்தம். எனக்கு இதில் கொஞ்சம் லேசாக சீனி போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஆனால் விரதக்காரங்களில் சீனிலாம் போட மாட்டாங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, டக்குன்னு வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிட்டோன்னா அந்த காரம், உப்பு, புளிப்புலாம் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். சீனி போடுறது உங்கள் இஷ்டம், வேண்டான்னு ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் எனக்கு சீனி போட்டால் பிடிக்கும். இப்போ பாருங்கள், அப்படியே குண்டு மணி மாதிரி இப்படி லைலான் மாதிரி ஆகுது பாருங்கள், சில்க் மாதிரி ஆகுது. அந்த ஸ்டேஜில் நமக்கு வேக போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாபுதானா கிச்சடி நல்லா வெந்து நல்லா சில்கி மாதிரி ஆகிட்டு பாருங்கள். அந்த கடைசி லாஸ்ட்டில் நம்ம இந்த வேர்க்கடலை நான் பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது 1 2 இது முழுதும் மை மாதிரி அரைக்காதீங்க. 1 2 அப்படி எடுக்கும் போது வாயில் கட் பண்ணணும். அந்த அளவு ஒன்று முழுசாக வைக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாபுதானா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதுக்கு நீங்கள் எனக்கு எத்தனை மார்க் தருவீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்களுமே கண்டிப்பாக வித்தியாசமாக ஒரு தடவை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் கணவருக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ப்ளஸ் ஒன்று வேஸ்ட் வந்துட்டால் அவங்களுக்கு கேட்கணும், இது இன்னமா பண்ணியிருக்கேன்னு கேட்கணும், சரிங்களா? அந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, லவ் யூ. யாரும் சப்ஸ்கிரைபும் நீங்கள் என்னை பார்க்குறது இதுதான் ஆரம்பம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய்.